ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்க இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 160 ஒரு பேஸ் வேரியண்ட்டுங்க. இந்த பேஸ் வேரியண்ட்டுன்னு எப்படி சொல்கிறோம்னா, இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஎஃப்டி கன்சோல் வந்து வராது. உங்களுக்கு நார்மலான அந்த பழைய கன்சோல் மீட்டர் வந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வரும். அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இன்ஜின் ஸ்பெக் எல்லாமே சேம் தான். அதே 17 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு 50 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. லிக்விட் கூலிங் இன்ஜின், 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அது எல்லாமே சேம் தாங்க. ஸோ ஆனால் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்டி சஸ்பென்ஷன் இதில் வந்து வராது. அதே மாதிரி இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியரில் வந்து ஏபிஎஸ் வராது. இது நான் ஏபிஎஸ் மாடல். உங்களுக்கு பார்த்தா தெரியும், பின்னாடி வந்து ஏபிஎஸ் ரிங் வந்து கிடையாது. ஸோ இதே நீங்கள் இன்னொரு அப்பாச்சி அந்த டாப் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்துருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷனுமே யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கிடையாது. இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட்டு. இந்த மாடல் இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு அப்பாச்சியில். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மாடல் அப்டேட் பண்ணதுக்கப்புறமேட்டு இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. முன்னாடி வந்து ரெட் கலர், பின்னாடி வந்து பிளாக் கலருங்கிற மாதிரி நல்லா மிக்சடு கலராக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வண்டி பேட்ரி கனெக்ட் பண்ணல, நான் சும்மா தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வண்டி மாடல் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு. இண்டிகேட்டர்ஸ் ஆனால் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்இடி தான். பின்னாடி லைட்டுமே உங்களுக்கு நார்மல் அந்த எல்இடி தான். சிங்கிள் சீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டேங்க் வந்து சேம் 12 லிட்டர்ஸ்க்கான டேங்க்கு. வண்டியோட சைட் ப்ரொஃபைல், லுக்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக மாறின மாதிரி இல்லை. அந்த ஹெட்லைட்டோட செட்டப், அந்த புது ஹெட்லைட் வச்சுருக்கக்கூடிய அந்த மாஸ்க் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர் ஹெட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. மற்றபடி உங்களுக்கு இது வந்து டிஎஃப்டி கிடையாது இல்லையா? ஸோ டிஎஃப்டி கிடையாதுனால உங்களுக்கு இதில் வந்து மோட் பட்டன், செட் பட்டன் இங்கேயும் இருக்கும், இங்கேயுமே மோட் பட்டன் இருக்கும். நார்மல் டிஸ்பிளே இருக்கக்கூடியது. எஸ், நல்லாயிருக்கு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே நான் உங்களுக்கு ஒரு அவுட்லுக் அப்படியே காட்டுறேன். எனக்கு இந்த கிராஃபிக்ஸ் பிடிச்சிருக்குங்க. அந்த ரெட் கலரோட அந்த ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு கிராஃபிக்ஸ். நல்லா ரெட்டு வந்து இன்னும் நல்லா திக்கராக இருக்குது. அதே மாதிரி அந்த அலாய்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்துட்டு பெயிண்ட் கிடையாது, பிளாக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக். பட் இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய மாடலில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆர் ரியரில் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் வரும், முன்னாடி வந்துட்டு இது வரும். நான் உங்களுக்கு அந்த மாடல் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த நியூ அப்பாச்சி புது 160 மாடலு. யூஎஸ்டி சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து வரும். சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ், டூயல் ஏபிஎஸ், அந்த டிசிஆர்எல்பின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த இடத்துல. எஸ், அப்படின்னா டூயல் சேனல். கலர் ஆப்ஷன்ஸுமே இந்த மாதிரியான ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அதோட பேஸ் வேரியண்ட்டு. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த வண்டியோட ஒரு 10,000 கம்மியாக வருங்க. 1,58,000 நினைக்கிறேன். சரி, 1,62,200 நினைக்கிறேங்க. அது வந்து உங்களுக்கு 1,76 கிட்ட வருது. இது வந்து 1,63 கிட்ட வருது. 160cc சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அண்டு அப்சைட் சஸ்பென்ஷன் வராது, நார்மல் சஸ்பென்ஷன் வரக்கூடிய வேரியண்ட். ஸோ இந்த மாடலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த ஒரு சின்ன வீடியோ தான், ஜஸ்ட் அப்டேட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்து பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.